வணக்கம் தலைவா. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட நியூ சாய் விக்ரம் பிளஸ் யூடியூப் சேனலுக்குள்ள வந்தீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பிஎஸ்என்எல் ஆஃபீஸ் மூலியமா நமக்கு ஒரு வேலை வாய்ப்பு செய்தி அறிவிப்பு வந்து வந்திருக்கு. ஸோ இதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃபீஸ் ஒர்க் இன்ஃபர்மேஷன் சார்ந்து தான் பார்க்கக்கூடிய ஒரு வேலை வாய்ப்புகள். இந்த வேலை வாய்ப்புகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்ஸா இருக்கக்கூடிய as per நோட்டிஃபிகேஷன் படி இருக்கக்கூடிய சம்பளம் அப்படின்றது 24,900 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கான சம்பளம் அப்படின்றது தரப்படுது. இதுல வந்து தொழில்நுட்ப உதவி ஆய்வாளர் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலை வாய்ப்புகள் தான். பிஎஸ்என்எல் வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட டிபார்ட்மெண்ட் தான். நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்கான ஜாப் தான். சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாமையும் இருக்கும். அதனால சொல்றேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி அப்ளை பண்ண போகிறோம், என்னென்ன டீட்டெயில்ஸ் அப்படின்றத தெளிவாக பார்க்க போகிறோம். இதை சார்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் உங்களுக்கு ஜாப் சார்ந்த என்னென்ன சப்போர்ட் வேணுமோ, எங்கெங்கெல்லாம் வேலை வாய்ப்புகள் வருதோ அது எல்லாத்தையுமே எடுத்து நம்ம சேனலில் வீடியோவாகவும் அண்ட் டெலகிராமில், இன்ஸ்டாகிராமில் எல்லா இதுலையுமே நம்ம போஸ்ட் பண்ணுறதா இருக்கும். ஸோ மறக்காம நீங்கள் எல்லா பேருமே வந்து ரெடி ஆகிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஜாபுக்கு நீங்கள் எப்படி விண்ணப்பிக்க போகிறீங்க? பிஎஸ்என்எல்ன்றது ஒரு நல்லதான். ஸோ அதில் வந்து உங்களுக்கான வேலை வாய்ப்புகள் கிடைச்சா நீங்கள் என்னென்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஜாப் மூலயமா முன்னேறலாம் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே நான் சொல்கிறேன். ஸோ பார்த்துட்டு உங்களுக்கு இது வந்து கன்வீனியன்ஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த வேலைகளுக்கு அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ எப்படி என்ன ஏது அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோ சொல்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்குமே இந்த வீடியோவில் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்றதுமே எல்லாமே புரியும். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய லிங்கை இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் நான் உங்களுக்கு பின் பண்ணியிருக்கேன். அதை டச் பண்ணி நம்மளோட அஃபிஷியல் சைட்டுக்குள்ளே வாங்க. அதில் இருந்து எப்படி விண்ணப்பிக்கணும்னு சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேலைகளுக்கு நம்ம அப்ளை பண்ணக்கூடிய அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்க். ஓகேங்களா? நான் வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் கூட உங்களுக்கான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் டச் பண்ணி உள்ள வாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் செட் ரெக்யூர்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியதில் தான். ஸோ ஓகேங்களா? செட் ரெக்யூர்மெண்ட் அப்படின்ற மீன் சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் ட்ரெயினி அப்படின்னு சொல்லக்கூடிய வேலை வாய்ப்புகளுக்கு அக்ராஸ் இந்தியா பூராமே வந்து பார்த்தீங்கன்னா 120 வேலை வாய்ப்புகள் நமக்கு வந்து தரப்படுது. நான் ஏற்கனவே சொன்ன மணிக்கு இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்கான ஒரு ஜாப் தான். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து உங்களுக்கு லாங் டேர்ம் க்ரோத், ஜாப் செக்யூரிட்டி இப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், உங்களுக்கான பேமெண்ட் எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஸோ அதை பற்றின டீல்ஸ் வந்து பார்க்கலாம். எப்பயும் போல் நம்மளோட வெப்சைட்குள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கான டாப்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான அப்ளைக்கான டேபிள் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா கரியர் பேஜ் லிங்க், அப்ளை பண்ணக்கூடியது, நோட்டிஃபிகேஷன் பேஜ் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு தனித்தனியாகவே இருக்கும். ஸோ இது உங்களுக்கு தேவையான டீல்ஸ் தான். இதை டச் பண்ணி உங்களுக்கு எந்த வேலை வாய்ப்புகளுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணுமோ, நோட்டீஸ் வேணால் நோட்டீஸு ப்ளஸ் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா அப்ளை நவுக்கான லிங்கை தொட்டு நீங்கள் தாராளமாக அந்த வேலைகளுக்கு அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலை வாய்ப்புலாம் டெலிகாம் அண்ட் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் மூலம் தான் பார்க்க போறீங்க. இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய கடைசி தேதி மார்ச் 7 வரைக்கும் வந்து இருக்கு. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். செலக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் ப்ளஸ் வந்து வெரிஃபிகேஷன் இப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 2 மெத்தட் மூலியமாக தான் உங்களுக்கு வந்து அப்ளை வந்து பண்ண போகிறாங்க. ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து சொல்கிறேன், 100 மார்க் இருக்கும். அந்த 100 மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர்லேயே நீங்கள் வந்து டெஸ்ட் வந்து எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ அதில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு வேலைகள் கிடைக்கும். ஃபைனலாக வெரிஃபிகேஷன் அப்படின்றது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் தான். ஸோ இப்போ நீங்கள் அப்ளை பண்ணும் போதே உங்களோட ஆதார் கார்டோ, எஜுகேஷன் ப்ரூஃபோ, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோ எல்லாமே நீங்கள் வந்து கொடுத்துருப்பீங்கல்ல, அந்த சர்டிஃபிகேட் எல்லாமே கரெக்டாக இருக்கா, நீங்கள் ஃபேக்காக எதுவுமே வந்து சப்மிட் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து ஒரு ரீவெரிஃபிகேஷன் வந்து பண்ணுவாங்க. இவ்வளோ தான் விஷயம். ஸோ இது எல்லாத்துலேயுமே நீங்கள் கரெக்டாக மூவ் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு நமக்கு மெயின் வந்து எக்ஸாம் தான். அந்த எக்ஸாம்ஸில் நம்ம எப்படியாச்சும் பாஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் ட்ரைனிங் டெலிகாமில் 95 போஸ்ட்டும், அதே சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் ட்ரைனிங் ஃபினான்ஸில் வந்து 25 போஸ்ட்டும், ஓவராலாக ஒரு 120 போஸ்ட் அப்படின்றது உங்களுக்கு இதில் தரப்படுது. ஸோ இது மூலயமா உங்களுக்கான ஜாபை நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. இப்போது இந்த வேலைகளுக்கு இப்போ டெலிகாம் ஸ்ட்ரீம் இருக்குல்ல, ஸோ அதுக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல் டைமாக அகைன் நான் வந்து சொல்கிறேன், பார்ட் டைமாக நான் வந்து டிகிரி முடிச்சிருக்கேன், கரஸில் முடிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து அன்எலிஜிபிள். ஃபுல் டைமாக காலேஜ் போய் நீங்கள் வந்து பிஇ, பிடெக் மினிமம் அதில் வந்து 60% ஃபஸ்ட் கிளாஸுக்கு மேலே பாஸ் பண்ணியிருக்கணும். யார் யாருன்னா ட்ரிபிள் இ முடிச்சவங்க, இசி முடிச்சவங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சவங்க, இன்ஃபர்மேஷன் ஐடி முடிச்சவங்க, அதுக்கப்புறம் வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ட்ரிபிள் இ இருக்கும்ல அது முடிச்சவங்க, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் முடிச்சவங்க அப்படின்ட்டு இந்த மாதிரி இன்ஜினியரிங்கில் நீங்கள் வந்து டிகிரி வெர்ஷன்ஸ் இந்த மாதிரி முடிச்சிட்டீங்க அப்படின்னா தாராளமாக அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அதே மாதிரிக்கே ஃபினான்ஸ் ஸ்ட்ரீம், ஏன்னா அதில் வந்து 2 கொடுத்துருந்தாங்க. ஸோ 2வது இருக்கக்கூடிய ஃபினான்ஸ் ஸ்ட்ரீமுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பிகாம் சிஏ இந்த மாதிரி டிகிரி வந்து முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எலிஜிபிள் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. ஸோ இன்ஜினியரிங் முடிச்ச கேட்டகிரியும் அப்ளை பண்ணிக்கலாம், நான் இன்ஜினியரிங் முடிச்ச ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கேட்டகிரிலையும் நீங்கள் தாராளமாக அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நெக்ஸ்ட் இதுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா
சேலரிக்கு முன்னாடி ஏஜ் லிமிட் வந்து பார்த்துருவோம். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 21 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் இருக்குது. இன்கேஸ் நீங்கள் வந்து எஸ்சி எஸ்டி கமிட்டிக்குள்ளே வரீங்க அப்படின்னா 35 வயசு வரைக்கும் இருக்கக்கூடியவங்க அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஓபிசி இருக்கீங்க அப்படின்னா 33 வயசு வரைக்கும் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து அஸ் பர் நோட்டிஃபிகேஷன்ஸில் கொடுத்துருக்கக்கூடிய கவர்மெண்ட் நார்ம்ஸ் தான். ஓகே, நெக்ஸ்ட் இதுக்கான சேலரி ஓகேங்களா. ஸோ ரெண்டுமே வந்து சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் ட்ரெயின் தான். அது ஃபினான்ஸாக இருந்தாலும் டெலிகாமாக இருந்தாலும் ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 24,900 இருந்து 50,500 வரைக்கும் உங்களுக்கான சம்பளம் வந்து இருக்கு. இது வந்து சம்பளம் தான். சம்பளம் தாண்டி உங்களுக்கு டியரன்ஸ் அலவுன்ஸ், ஹோம் ரெண்ட், கம்பெனி அக்கமண்டேஷன், மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ், லீவ் டிராவல் ஃபீஸ், பிளஸ் அதுக்கப்புறம் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு இன்சென்டிவ்ஸ், ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் அப்ளிகேபிள் இப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 6 விதமான அடிஷனல் பெனிஃபிட்ஸ் அப்படின்றது கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதை வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிக்கே கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் அது எல்லா வேலைகளுக்கு தான் இருக்கும். ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. ஸோ இது மெடிக்கல் எக்ஸாமினேஷன் அப்படிங்கும்போது ஹைட் வெயிட் அதெல்லாம் கிடையாது. ஜென்ரலாக ஒரு பாடி செக்அப் அவ்வளோதான் பண்ணுவாங்களே தவிர்த்து வேறு எதுவும் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓசி, ஓபிசி, இடபிள்யூஎஸ் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான எக்ஸாம் ஃபீஸ் வந்து 2,500 அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதே நீங்கள் வந்து எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ் இருக்கீங்க அப்படின்னா 1,250 அப்படின்ற மாதிரி ஃபீஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் ஆன்லைனில் ஜிபே, ஃபோன்பே, கியூஆர் இதில் வேணால் நீங்கள் பே பண்ணிக்கலாம். இது வந்து நான் ரீஃபண்டபிள் அமௌண்ட் அப்படின்ற மாதிரி மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இதுதான் இந்த ஜாப்ஸ்க்கு நம்ம அப்ளை பண்ணக்கூடிய அஃபிஷியல் டீட்டெயில். இப்போ இந்த வேலைகளுக்கு நீங்கள் அப்ளை பண்ணால் இங்கே வந்து உங்களுக்கு அப்ளை நவ் அப்படின்னு சொல்லக்கூடிய லிங்க் தெரியுது பார்த்தீங்களா, இதை டச் பண்ணுங்க. நீங்கள் அப்படி கிளிக்கர் கொடுத்த நெக்ஸ்ட் பேஜில் இந்த மணி கிளிக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாக்ஸ் வந்து தெரியும். ஸோ இதை நீங்கள் தொட்டிங்க அப்படின்னா இந்த மணி ஒரு லிங்க் வில் பி ரெடி ஆட்டோமேட்டிக்கலி 17, 16 அப்படின்னு சொல்லி செகண்ட்ஸ் வந்து பின்னோக்கி ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த செகண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிற இதே இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அகைன் வந்து கிளிக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பட்டன் வந்து தெரியும். ஸோ அந்த பட்டன் நீங்கள் டச் பண்ணி வச்சுக்கோமே ஆட்டோமேட்டிக்காக இந்த வேலைகளுக்கு நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய நெக்ஸ்ட் பேஜ் இருக்கும். ஸோ அந்த பேஜுக்குள்ளேயுமே வந்து போகும். ஸோ அகைன் கிளிக்கர் தெரியுது பார்த்தீங்களா. இப்போ இதை வந்து நீங்கள் வந்து டச் பண்ணிங்க அப்படின்னா இதுதான் இந்த பிஎஸ்என்எல் வேலை வாய்ப்புகளுக்கு நம்ம அப்ளை பண்ணக்கூடிய அஃபிஷியல் பேஜ். ஸோ எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் அப்படின்ற டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஒரு ஜென்ரல் பிடிஎஃப் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து உங்களுக்கான டீட்டெயில்ஸுமே வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லோட் ஆகுது. இப்போ டாக்குமெண்ட் வந்து ஓப்பன் ஆன உடனே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே போட்டிருப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையும் நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னது தான். ஸோ நீங்கள் வேணும் அப்படின்னா படித்து பார்த்துக்கோங்க. ஸோ அப்ளை பண்ணக்கூடிய மெத்தட் வந்து இதுதான். ஸோ இதுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் தாராளமாக அப்ளை அப்படின்ற கிளிக் பண்ணி அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் இதுக்கான அஃபிஷியல் டீட்டெயில். சொல்ல மறந்துட்டேன். இப்போ இதுக்கான அப்ளை வந்து எங்கே ப்ரோ, இங்கே வந்து எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் இருக்குது, சிலபஸ் இருக்குது, அப்ளை பட்டனே காணாமே அப்படி பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையில் சரியாக பிப்ரவரி 5 அன்னைக்கு காலையில் 10 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அப்ளை லிங்க் அப்படின்னு சொல்லி ஓப்பன் வந்து ஆகும். ஸோ அதிலிருந்து நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி வந்து பிப்ரவரி 4 தான் இந்த வீடியோ வந்து நம்ம அப்லோட் வந்து பண்ணுறோம். ஸோ நாளைக்கு உங்களுக்கு 5ஆம் தேதி கரெக்டாக இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை லிங்க் இருக்கும். ஸோ அதை நீங்கள் டச் பண்ணி தாராளமாக அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இந்த வேலைகளுக்கான அஃபிஷியல் டீட்டெயில் எல்லாமே சொல்லிட்டேன். இன்கேஸ் இதை தாண்டி உங்களுக்கு வேறாச்சும் டவுட் இருக்குது, இன்னும் நிறையா ஜாப்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது சம்மந்தமான வீடியோஸ்க்கான டீட்டெயில்ஸுமே எடுத்து நான் உங்களுக்கு அப்டேட் வந்து பண்ணுறேன். இதை தாண்டி உங்களுக்கான எல்லா டீட்டெயில்ஸுமே நான் அந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். இதே மாதிரிக்கே அடுத்தடுத்த நல்ல ஒரு சூப்பரான வீடியோஸில் வந்து பார்க்குறேன்.